ஏய் அதெல்லாம் என்னது இது டர்ட்டி அது கூட்டு வர டைம் ஆயிருச்சு. என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல, சாப்பிட்டானா இல்லையான்னு வேற தெரியல. ஒழுங்கா சாப்பிட மாட்டான் டே கேர் போனாவே. 2 நாளா வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல சுசு போக சொன்னா இங்க டே கேருக்குள்ளேயே போயிட்டான் போல. இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல, போனாதான் தெரியும். சரி போய் பார்க்கலாம் வாங்க. இதுதான் சிஜுவோட டே கேர். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அவன் வெளியே வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேக் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தான். வாடா வீட்டுக்கு போலாம். ஏய் அதெல்லாம் என்னது இது டர்ட்டி அது. நான் இன்னைக்கும் டே கேர்லயே சுசு போயிட்டியா? இந்த பாத்ரூம்ல தானே சுசு போனோம். ஏன் டே கேர்லயே போன? ட்ரௌசர்லயே போயிட்டியா நீ? அச்சோ பேட் பிஹேவியர்ப்பா. சாப்பிட்டியா? கேர்டு பூவா சாப்பிடக்கூடாதா? சாப்பிடலாமே. என்ன வேற என்ன சாப்பிடணும்? பருப்பு பூவா தான் சாப்பிடணுமா? சரி ஓகே. சுசு என் பாத்ரூம்ல போல. புளி சாப்பாடு சாப்பிடக்கூடாது. எல்லாம் உனக்கு யார் சொன்னா? வெறும் சாப்பாடு தான் சாப்பிடணுமா? புளி சாப்பாடு சாப்பிடக்கூடாதான். வெறும் சாப்பாடு தான் சாப்பிடணுமா? சரி அப்படியா? சரி சாப்பாடு எவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டியா? அப்பா ரச சாப்பாடு கொடுத்தனே இன்னைக்கு. சாப்பிட்டியா? ஆப்பிள் சாப்பிட்டியா? சரி வீட்டுக்கு போனாதான் தெரியும் எவ்வளவு சாப்பிட்டுருக்கேன்னு. சரி ஓகே போலாமா வீட்டுக்கு? கம்பேரிட்டிவ்லி இன்னைக்கு ஓகே தான். சாப்பாடு பாதியும் ஆப்பிள் பாதியும் சிஜு சாப்பிட்டு வந்திருக்கான். ஆய் வந்துருச்சா? ஆய் வந்துச்சா உனக்கு இப்ப? சரி வா போலாம். இந்த பக்கம் இருக்காங்க. இப்படிதான் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு அவன்கிட்ட மிச்சம் இருக்கிற ஆப்பிளை ஊட்டி விட்டாச்சு. அடுத்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். சரி அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கோசரம் அவனுக்கு பார்த்தீங்கன்னா லெமன் கையில் கொடுத்துட்டேன். லெமன் ஜூஸ் போட்டு கொடுற அப்பாக்குன்னு சொல்லிட்டு. சிஜு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு லெமன் ஜூஸ் போட ஆரம்பிச்சிட்டான். இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட நான் ஆரம்பிச்சிட்டேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா ரச சாப்பாடு சாப்பிடவே இல்லை. ஒயிட் ரைஸ் தான் சாப்பிடுவேன்னா. சரி ஏதோ ஒன்று சாப்பிட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஊட்டியாச்சு. பார்த்தீங்களா உட்காந்த இடத்துலேருந்து எப்படி வேலை வாங்குறான்ட்டு. இதெல்லாம் நான் ஏன் பண்ணுறேன்னா சரி அப்படியா சீக்கிரம் தூங்குவான் தான். சரி சாப்பிட்டாச்சு, தண்ணி குடிச்சாச்சு, தூங்க போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஜுவை நான் தூங்க கூப்பிட்டு போயிட்டேன். ரொம்ப நேரத்துக்கு அப்புறமேட்டு சிஜு ஒரு வழியாக தூங்கிட்டான். சரி நானும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சாப்பாடும் நிறைய ரசமும் கொஞ்சமாக பொட்டேட்டோ ஃப்ரையும் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத யாராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.